Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைனலாக நம்ம ஆல் இந்தியா ட்ரிப் தான் கிளம்ப போகிறோம். ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்ருக்கோம். இன்றைக்கி ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்ப வேண்டியதான். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம இங்கேருந்து ஒரு 7 மணிக்கிட்ட கன்னியாகுமரி கிளம்புவோம் வீட்டிலேருந்து. அப்படியே போயிட்டு அடுத்தடுத்து உள்ள வீடியோ பார்ப்பீங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம ட்ரிப் கிளம்ப போகிறோம். மணி 7:15 ஆகுது. என்ன சொல்லன்னு தெரில. வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். டாட்டா பாய் பாய். என்னை அனுப்பி வைத்ததுக்கு நன்றி. ஸோ வீட்டில் விட்டாங்க, நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க அப்படி என்னென்னு போயிட்டு பார்க்கலாம். 15 ஏதாவது கேள்வியே கேட்கக்கூடாது. எனக்கு போமா பாய். போகணும் 90 போதான். சின்ன டயர் 15 தான் காணுச்சு. பாய். தெருக்கிட்டே இருக்கு. ஓகே ப்ரோ, ஹாப்பி ஜர்னி, சேஃப் ஜர்னி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆ இன்னும் இதில் கொடி ஒரு மாதிரி கட்டலையா? கடா கொடியா? உள்ள கெட்டு அப்படியா? ஆமாம், தெரியாண்டாம்மா. கன்னியாகுமரிட்ட போய் ஆரம்பிக்க போகிறேன். அங்கே போய் கெட்டு. இல்லை இல்லை, லடாக்கில் போய்ட்டு எல்லோரும் கெட்டுவான்னு. எங்களாம் நம்ம லடாக் கொடியை கட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். பாய் 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 எல்லாருக்கும். இப்படி 2 முடிச்சு போட்டுட்டு ரைட்டா? 2 முடிச்சு போட்டு இப்படி போட்டுருவா. போட்டுட்டா? ஆ ஆமா. வரியா நீ? எங்கே காரில் போமா? வரியா? நல்ல கேட்டு நான் போன கேட்டுருக்கேன். போன அந்த கால் பண்ணி. சரி வரடா. சரி பாய். பாய் 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 பாய். வரடா. இது ஒரு வீடியோ மாதிரி போட்டுறவா இருக்குமா? பார்த்தீங்கன்னா கிச்சு டைரிஸ் இவருக்கு அவங்களோட சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போக போகிறாரு. கன்னியாகுமரியிலேருந்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், இந்த ரூட்டில் தான் வரப்போகிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சப்போர்ட் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல் இந்தியா கிளம்பிட்டோம். மறக்காமல் கிச்சிடில் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ பிளாஸ்ட்டாக பண்ண போகிறோம் இந்த ரைடை. ஸோ பாய் கைஸ் எல்லாத்துக்கும். சேஃபாக போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பாய் பாய். இதே மட்டும் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ரீல்ஸ் மாதிரி. ஸோ ஃபைனலாக நம்ம ஆல் இந்தியா ட்ரிப் கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம கன்னியாகுமரியில் போயிட்டு அப்படியே ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடை வேறு லெவலில் முடிக்கணும், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். கொடி லடாக் கொடி மாட்டியாச்சு. ஆல் இந்தியா ட்ரிப்பு ஸ்டிக்கர் போட்டு இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். இனி அப்படியே கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ
மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ பாய் கைஸ், அப்படி கன்னியாகுமரியில் போயிட்டு பார்க்கலாம். ஓகே சரி, சேஃபாக போவோம்ல. ஸோ ஃபைனலாக நம்ம ஆல் இந்தியா ட்ரிப் கிளம்பியாச்சு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ அப்படியே போகிற வேலை எல்லாத்தையும் காட்டிட்டு போகலாம். ஸோ வாங்க கைஸ், அப்படியே போகலாம். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. தேங்க்யூ. ஸோ ஃபைனலி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்படியே கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். வண்டி வந்து அப்ராக்சிமேட்டாக 21,680 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபுல் டேங்க் போட்டிருக்கோம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 680 கணக்கு வச்சு 680 கணக்கு வச்சு மைலேஜ் எவ்வளோ வருது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம கோட்டார் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம சுசீந்திரம் பக்கம் வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நேராக கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அடுத்து கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நேராக கேரளா தான் போவோம். கேரளாவில் உள்ள பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 days 10 to 15 days அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கேரளாவில் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸையும் சொல்லுங்கள், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே சுசீந்திரம் பக்கம் வந்துட்டோம். செம்மையாக இருக்கும் வியூலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு தான் இருக்கோம். இதாங்க மருத்துவால் மலை. இங்கே வந்து மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. கன்னியாகுமரிக்கு வரவங்க இந்த ஒரு ட்ரெக்கிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். 30 to 1 ஹவருக்குள்ளே 1 ஹவர் நடந்தால் போதும். நல்லா நடந்தால் 30 minutes தான். இந்த ட்ரெக் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மருத்துவால் மலை மேலே ஒரு ஆஞ்சநேயர் இருக்காங்க. நாளைக்கு ஆஞ்சநேயர் சாமி இருக்குது. மருத்துவால் மலைன்னு மேப்பில் போட்டாலே வந்துடும். இந்த மலைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். மேலே போனீங்கன்னா நமக்கு ஹோல் கன்னியாகுமரி தெரியும். ஸோ போனீங்க கன்னியாகுமரி ட்ரிப் வந்தீங்கன்னா மருத்துவால் மலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு கன்னியாகுமரியில் சந்திப்போம். இதுதான் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய பொத்தேடி சாய்பாபா கோயில். இங்கேயும் நல்லாயிருக்கும். சாய்பாபா கோயில் இருக்குது. இங்கேயும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் அப்படி மருத்துவால் மலைக்கு போகிறதுக்கு மாதிரி வரும். ஸோ கன்னியாகுமரியில் அவ்வளோ பிளேஸ் இருக்குது. கன்னியாகுமரியை பார்க்கணுன்னா ஒரு வாரம் மேலே ஆகும். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். போகிற வழியும் என்ன தான் இருக்கோ அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருப்போம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ நம்மளே பெரிய சர்ப்ரைஸு. நம்மளே 2 பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே தனியாக தான் போயிட்டுருந்தேன். அக்ஷய் ப்ரோவும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் அப்படிங்காங்க. அப்புறம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே அவங்க பின்னாடி காரில் வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம கன்னியாகுமரி வந்தாச்சு. ஒரு 30 to 35 minutes ஆச்சு. ரைட் டு சன்செட் பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம ப்ரோ நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தாங்க கன்னியாகுமரி பீச் வந்தாச்சு. கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு ஃபைனலி. வாங்க அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக. ஸோ ஃபைனலி நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. பீச் பக்கத்துலேருந்து அப்படியே வந்துட்டு
இங்கேருந்து தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து அப்படியே கேரளா தான் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ வாங்க இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போகலாம். வாங்க கன்னியாகுமரி வந்தாச்சு ஃபைனலி. ஸோ ஃபைனலி நம்ம கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே பயங்கரமாக கூட்டம். அப்படியே இங்கேயே வந்து லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப மாதிரி பிளான் பண்ணியாச்சு. நம்ம அக்ஷய் ப்ரோ தான் வந்தார், சர்ப்ரைஸ் பண்ணிட்டார் நம்மளே. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இனி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வண்டியில் கார போடுறதுக்கு பெரிய இதாக இருக்குது பைக்கு. ஸோ ஃபைனலி ப்ரோ வந்து நம்மளை வழி எழுப்பிட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ நம்மளும் இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். எங்கே போகிற நீ எங்கே போகிற? சுசீந்திரம். சரி அப்படிதானே வருவேன். இல்லை கேட்டேன். அப்படி போகிறேன். பாய் 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 பாய். ஆ அவங்க அப்படியே சாப்பிட போகிறாங்க. அவங்க அப்படியே சாப்பிட போகிறாங்க. நம்ம அப்படியே நெய்யாற்றாங்க ரெஸ்டாரண்ட் கோயிலுக்கு போகிறோம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நல்லா அப்படியே போகிறோம், அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலி நம்ம நாகர்கோவிலுக்கு வந்துட்டோம். நாளைக்கு தெரியல பார்க்கலாம். நம்ம நாகர்கோவில் பாய் பாய். கொஞ்ச நாள் நம்ம ஊர் பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நீட்டாக வருவோம், பார்ப்போம். இங்கே ஒரு ப்ரோ வரேன்னாரு, அவரை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போயிடுவான். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் நாகர்கோவில் வந்துட்டோம். வடசேரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நிற்கும். இங்கே ஒரு ப்ரோ வரேன்னாரு, அவரை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இனி அவர் வந்தோன்னே அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கி. ஸோ அப்படியே ஜாலியாக இருக்கும், போகலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோவை பார்த்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ப்ரோவும் நல்ல கோயில் கண்டென்ட்லாம் போடுவார். இப்போ என்ன ப்ரோ காணும் ஒன்றும் போடலாம், கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஆமாம், ஸோ எல்லோரும் வர எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ நான் அப்படியே கிளம்பலாம். ஸோ நீ அப்படியே ப்ரோ, சரி ப்ரோ பார்ப்போம். இனி அடுத்த ஒரு இடத்த சந்திப்போம். டாடா பாய் பாய். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து ஆல்பா ஸ்கூல் பக்கத்தில் நிற்கும். இன்னும் நமக்கு நெய்யாற்றங்கரை போகிறதுக்கு 48 கிலோமீட்டர் காட்டுது. 1 hour 50 kilometers. 48 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே தான் போய் ஸ்டாப்பு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பாரதிபுரம் பெங்களூர் வந்துட்டோம். எப்போவுமே வருவோம் முன்னாடிலாம். செம்மையான வியூவாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா. பாரதிபுரம் பாலம் இப்போ ரோடெலாம் போட்டாங்க, சூப்பராக இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக மழை தான், சுத்தமாக இருக்கும். முன்னாடியே மேலையெல்லாம் ட்ரெக்கிங் போவோம். மருந்துக்கோட்டை மலையெல்லாம் தான் இருக்குது. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் போகவே இல்லை. அது இல்லாமல் ஒரு பக்கம் சுரண்டி தள்ளிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே ஓட்டையாக தான் கட்டி மலையில். எவ்வளோ நாளைக்கு இருந்து சுரண்ட போகிறாங்களோ யாருக்கு தெரியும். ஏதாவது பண்ணி நிறுத்துவாங்கன்னு பார்க்கணும், நடக்க மாட்டேங்குது. அவன் எடுத்துகிட்டே தான் இருக்கான். வாங்க பாலம் அப்படியே பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து டக்கரை வந்தாச்சு. ஃபைனலி நம்ம மார்த்தாண்ட பாலம் வந்துட்டோம். இதான் மார்த்தாண்ட பாலம். இங்கேயுமே ஒரு வியூ சூப்பராக இருக்கும். எங்கே போகிறோன்னு தண்ணிலாம்
இதான் பார்ட்ரு ஆர்டிஓ செக் போஸ்ட் டிராஃபிக். அப்புறம் வந்து கேரளா தான். ஃபைனலி நம்ம வந்து கேரளாக்குள்ளே போக போகிறோம். இந்த வெல்கம் டு கேரளா போர்டு இருக்குது. ஸோ இனிமேலேருந்து கேரளா தான். கன்னியாகுமரியை தாண்டியாச்சு. இனி அப்படியே நம்ம கேரளா தான் போக போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டேட்டான கேரளாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ வெல்கம் டு கேரளா தான் வந்தாச்சு. ஸோ இனி வாங்க, இனி ஃபஸ்ட் பிளேஸாக அந்த நெய்யாற்றங்கரை சிவன் கோயில் தான் போகிறோம். இன்னொரு 13 கிலோமீட்டருக்கு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இது என்னது சார்? துருமு கலர் ஷைனிங் வரும் சார். இது பாருங்கள் சார், ஸ்ப்ரே மந்த்லி 1 டைம் சார். எப்போவுமே லாங் ட்ரைவ் போகிறீங்கல்ல, ஒரு சாரி க்ளீன் பண்ணாமல் நியூ ஷைனிங் சார். வாட்டர் வாஷே வேண்டாம். எவ்வளோ சார்? ஷோரூமில் வாங்கினா 600 ரூபா சார். ఇక్కడ 300 ரூபாவில் தான் 2 வாங்கினா 1 பாட்டில் ஃப்ரீ வரும் சார். 3 வருஷம் 36 மாதம் எப்படியும் யூஸ் பண்ணிக்கோ சார். வாட்டர் சர்வீஸே தேவை. மந்த்லி 1 டைம் யூஸ் பண்ணாமல் போ சார். ஸ்டீல் ஐட்டம் ஏதோ துருமு ஜங்கு ஏமி இருந்தாலும் கிளியர் வரும் சார். துரு க்ளீன் ஆகிடுமா? துருமு கூட கிளியர் ஆகும். வாங்கலாம், வாங்க தெரியும். இதெல்லாம் துருமு வந்துருக்கல. வாங்க சார், கொஞ்சம் ஜாக் போடுங்க. வாங்க ப்ரோ, கொஞ்சம் ஜாக் போடுங்க. பேக் அது இல்லை ப்ரோ, ஜாக் போடுங்க. இருக்கட்டும் ப்ரோ, கோயிலுக்கு போகணும். 1 பீஸ் அது வாங்கிக்கோ ப்ரோ, வண்டிக்கு சேஃப்டி இருக்கு. இல்லை ப்ரோ, இப்போ வேண்டாம். அது இல்லை ப்ரோ, வண்டிக்கு சேஃப்டி இருக்குது. 1 பீஸ் வாங்கிக்கோ ப்ரோ. மொத்தம் வண்டி எப்படின்னா போகிறீங்கல்ல, அப்போவுமே வாட்டர் சர்வீஸே தேவையில்லை. ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணாமல் நீட் வரும். இல்லை ப்ரோ, இப்போ இடம் இல்லை சுத்தமாக. தேங்க்ஸ் ப்ரோ. அது ஒரு லிக்விடு மாதிரி காமிச்சாங்க. அது வந்து வண்டியோட துருவெல்லாம் பட்டானா ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிருங்காங்க. 1 எடுத்தால் 300 ரூபாயாம், 2 எடுத்தால் 600 ரூபா. ஆனால் 2 வாங்கினா 1 ஃப்ரீயாக. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லக்கேஜுக்கு இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கணும்? நம்ம லக்கேஜே நம்ம வைக்க முடியல. அதனால் நம்ம அது வாங்கலை. ஸோ யாராவது கேரளா சைடு வந்தீங்கன்னா நெய்யாற்றங்கரை முன்னாடி கொடுத்துருக்காங்க, வேணா வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அமரவேலை பக்கத்தில் தான் இருக்கோம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக இருக்குது. பப்பாளி, கடலை, ஆப்பிள், இந்த மாதிரி தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இல்லை என்னெல்லாம் போடுவீங்க? ആപ്പിള്, പിന്നെ മുന്തിരി, പഴം, പപ്പായ, തണ്ണിമത്തൻ, കപ്പലണ്ടി, കസ്കസ്, പാല്. 6 ஐட்டம் விளாண்டு போட்டு. இது எவ்வளோ? ഒരെണ്ണം 50 രൂപ. ஒன்று 50 ரூபாயா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா போகிற வழியில் இருக்கும். இந்த அக்கா கடையில் குடிங்க. ஸோ அந்த நெய்யாற்றங்கரோட கோயில் பேர் செங்கல் அப்படின்னு போட்டாங்கன்னா, மேப்பில் போட்டாங்கன்னா அது வரும். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்லேருந்து அப்படியே நேராக வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடு எடுத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் ரூட்டு. ஒரு தடவை போயிருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி வந்துட்டோம் கைஸ். அந்த செங்கால், அந்த சிவபார்வதி அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பார்க்கிங் அதெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். 11:30 போல் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்த இடம் தான் செங்கல் மகேஸ்வரம் டெம்பிள் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே தான் அங்கே பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. வாங்க அதை அப்படியே உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ வாங்க கைஸ், டைம் வந்து 11:30 கிட்ட ஆகுது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதான் கைஸ் அந்த செங்கல் மகேஸ்வரம் கோயில் டெம்பிள். பெரிய சிவலிங்கம் ப்ளஸ் வந்து ஹனுமான் வந்து சிவனை தாங்கி நிற்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. நெய்யாற்றங்கரை சைடு வந்தீங்கன்னா ஸோ ஃபேமஸ் இந்த கோயில். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து ஷர்ட் அலோடு கிடையாது. சாமி வந்து இங்கே இருக்காங்க, வீடியோ எடுக்கும் அலோடு கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அங்கேயுமே இந்த சிவனுக்குள்ளேயுமே போகலாம். நம்ம உடம்புல உள்ள சக்கரம் அது சொல்லுவோம்ல, 7 சக்கரம், அதை அப்படியே உள்ளே ஃபுல்லாக வச்சு நிறைய சாமி சிலை அதெல்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பெரிய சிவலிங்கம் வச்சு
அது அப்படியே ஹனுமான் தாங்கி நிற்கிற மாதிரி வச்சு. இது லாஸ்ட் டைம் நான் வரும்போது கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக முடித்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். இதுக்குள்ளேயுமே நம்ம போகலாம், போய் வந்து பாருங்கள். அங்கே போனீங்கன்னா நிறைய பிள்ளையார்லாம் இருக்கும். வாங்க, அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ வாங்க அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இங்கே தான் அப்படியே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டேன்னா உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு அவங்க ஃபுல்லாக சுற்றி காணிப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். இதில் நேராக உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து கைலாசம் செட்டப்பில் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதில் போனீங்கன்னா தேவலோகம் மாதிரி வச்சுருப்பாங்க கைலாசம். இதில் போனீங்கன்னா சென்ட்ரலில் போனீங்கன்னா வைகுண்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து தேவலோகம் செட்டப் வச்சுருப்பாங்க, இந்த கோல்டு கலரில் இருக்குது. இப்போ அதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 200 அர்ச்சனை தட்டோடி போனால் 300. ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். போனோன்னா ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும் உள்ள ஃபுல்லாகவே. ஆல்ரெடி நம்ம பார்த்தனால போகலை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அதே மாதிரி இந்த சிவலிங்கத்துக்கு அப்படியே பக்கத்தில் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே 32 விதமான கணபதி இருக்குது. போனீங்கன்னா பாருங்கள், செம்மையாக இருக்கும். 32 விதமான கணபதி இங்கே தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், அங்கே ஒரு நாக சிலை இருக்குது. வேறு லெவலில் இருக்கும் கோயில். வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வந்து ஏற்றாங்கரையில் உள்ள செங்கல் சிவன் கோயிலை வந்து பார்த்துட்டு, மகேஸ்வரம் அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இனி அடுத்த டெஸ்டினேஷன் தான் போக போகிறோம். நல்லா இருக்குங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. செங்கல் அந்த ஊரில் தான் இருக்குது. மகேஸ்வரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். மேப்பில் வந்து ஸ்ரீ மகேஸ்வரம் ஸ்ரீ பார்வதி டெம்பிள்னு போட்டிங்கன்னா மேப்பில் வரும். அப்படியே வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போகலாம். சும்மா கோயிலை மட்டும் சுற்றி பார்க்க ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த வந்து சிவலிங்கம் மேலே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரணும்னா அது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். டோட்டலாக 1 ஹவர் கிட்ட ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போக வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள் ஃபுல்லாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்படி அடுத்த ஆலிமலை சிவன் கோயில் தான் போகிறோம். அது இங்கேருந்து 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ வாங்க அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம். கோயிலுக்கு வந்து எப்போவுமே டைமிங் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இந்த கோயில் இப்போ நான் ஒரு 11:30 வந்தேன். மணி இப்போ 12:30 ஆகுது. 1 ஹவர் கிட்ட ஆகிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்துட்டு போங்க. மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள் வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூ அப்பா அட்டகாசமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம இப்போ வந்து திருவனந்தபுரம் ஹைவே வந்துவிட்டோம். நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து இன்னும் ஒரு 8.1 கிலோமீட்டர் இருக்குது. அப்பாட ஹைவேல வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. கொஞ்சம் காற்று போனால் தான் இந்த ஜாக்கெட்டு கொஞ்சம் இன்ஜின் ஃப்ரீ கொடுக்குது. ஏன்னா உள்ள வேகுது. ஃபஸ்ட் டைம் வேறு நம்ம போட்டு ரைட் பண்ணுவோமா, எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான். கண்டினியூஸாக 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது 680 இருந்து இப்போ 780 வரப்போகுது. இன்றைக்கி நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஒரே ஒரு அந்த ஃப்ரூட் சாலட் மாதிரி ஒரே ஒரு ஜூஸ் குடித்தோம். காலைல வீட்டில் இட்லி சாப்பிட்டோம். ஸோ வாங்க அப்படியே ஆலிமலை சிவன் கோயில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ டைம் 1:04 ஆகுது. நம்ம வந்து ஆலிமலை சிவன் கோயில் வந்துவிட்டோம். இந்த ஆலிமலை சிவன் கோயில் தான் கேரளாலேயே பெரிய சிவன் கோயில். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஸோ கோயிலுக்கு டைமிங்லாம் இருக்குது. இந்த நார்மல் ஓப்பனிங் டைமில் வந்தால் தான் இங்கேலாம் வர முடியும், இல்லைனா அங்கே மட்டும் தான் போக முடியும். ஸோ அப்படியே அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம அந்த பெரிய சிவன் கிட்டே போகணுன்னா 20 ரூபா என்ட்ரி பாஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து கோயில் க்ளோஸ் 5 மணிக்கு தான் இனி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஆலிமலை சிவன் கோயில் வந்துவிட்டோம். பகல்லே வந்தானா உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கும். இந்த 10 மணி மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கூட்டம் நிற்கும். காலையிலே வந்தீங்க ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம். இப்போ வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் இருக்கும். கோயிலுக்கு டைமிங் இருக்குது. ஸோ காலையிலே வந்தீங்கன்னா இங்கேயும் போகலாம். இப்போ இல்லைன்னா இந்த மட்டும் தான் சிவன் சிலை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே கடலுக்கு பக்கத்துலேயே அப்படி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு காட்டுறேன். இங்கே வந்தீங்கன்னா அப்படியே கடல் சைட்லேயே ராட்சச அலைகளோடி நல்ல ஒரு வியூவோடி இங்கே வந்து பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சிவன் சிலை இருக்கும். கேரளாலேயே பெரிய சிவன் சிலை இதுதான். இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.
பாம்பு, உத்ராட்சம் அதெல்லாம் போட்டு பயங்கரமாக இருப்பார். சூலாயுதம்லாம் வச்சு வந்தீங்கன்னா பாருங்கள். இதுதான் சிவன் டெம்பிள். மத்தியானம்லாம் வந்தால் பயங்கரமாக வெயில் அடிக்கும். எப்பவும் காலைல தான் வருவோம். இன்றைக்கி டைம் ஆகிட்டனால இந்த டைமில் வந்தோம். இதாங்க ஆலிமலை சிவன் டெம்பிள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு என்ட்ரி 20 ரூபா. ஸோ வாங்க அப்படியே என்னென்னு போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி அப்படியே நம்ம ஆலிமலை சிவன் டெம்பிளையும் பார்த்துட்டு அப்படி கிளம்ப போகிறோம். காலையில் வந்தால் தான் இங்கே பக்கத்தில் கோயிலெலாம் உண்டு, அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா சிவன் சிலையை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஆலிமலை சிவன் கோயில் பார்த்தாச்சு. திருவனந்தபுரம் சைடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. டெம்பிளுக்கு டைமிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு கிளம்புறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே வந்து ஆலிமலை சிவன் கோயில் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த போகிற இடம் தான் கோவளம் பீச் பக்கம் தான் போகிறோம். அங்கே நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அப்படியே நம்ம அவரை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரீசெண்டாக ட்ரிப் போயிட்டு வந்தார். எங்கே ப்ரோ போயிட்டு வந்தேன்? ப்ரோ ஆல் இந்தியா, அப்புறம் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பார்டர் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். 3 கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவர் வந்து கோவளம்ல இருந்தார். சரி அப்படியே அவரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஸோ சரி ப்ரோ, பார்ப்போம். பாய். அடுத்த ஒரு ட்ரிப்பில் சந்திப்போம். சேஃபாக ஓட்டுங்க, எதுனாலும் கால் பண்ணுங்க. சரி ப்ரோ, அடுத்த ஒரு ட்ரிப்பில் சந்திப்போம். பாய் ப்ரோ. பாய் 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 பாய். சரி ப்ரோ, பார்ப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. ஸோ நம்ம அடுத்து அப்படியே கோவளம் பீச் தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வாங்க போகலாம் கைஸ். நம்ம அப்படியே வந்து கோவளம் பீச் தான் வந்திருக்கோம். சரி லைட்டாக அப்படியே பக்கத்தில் வர வந்துட்டோம். லைட்டாக எப்படின்னு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கோவளம் பீச் தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். அப்படியே கோவளம் பீச் வந்தோம். கோவளம் பீச்சில் வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா பைக் என்ட்ரி. அதை மட்டும் கொடுத்துட்டேன்னா அப்படியே வந்தோன்னா பீச்சு அப்படியே பார்த்தாச்சு. ஸோ என்னை அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கோவளம் பீச்லேருந்து அடுத்து நம்ம வந்த இடம் தான் ராக்கட் சிவா டெம்பிள். ராக்கட் சிவா டெம்பிள் அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோயில் வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அது கீழே இருக்கான். அதனால் இங்கே வந்து ஏதாவது டேமேஜோ ஏதோ பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா ஃபைனு, அப்புறம் 2 வருஷம் ஜெயிலுன்னு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதாங்க கைஸ் அந்த ராக்கட் கேவ் சிவா டெம்பிள். விழிங்கம் பக்கத்தில் தான் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். பழைய காலத்து கோயில். ஒரே பாறையில் உள்ளே செதுக்கி வெளியில் வந்து சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். இந்த சைடு வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. இது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கீழே இருக்குது. பழைய ஆர்கிடெக்சர் மானுமெண்ட்ஸ்னு பழைய காலத்து இதுன்னு சொல்லிட்டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கீழே இருக்கனால இதை வந்து யாருமே சேதப்படுத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி எதாவது பண்ணாங்கன்னா 1 lakh ஃபைன் ப்ளஸ் 2 years ஜெயில்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க, எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க. ஸோ வாங்க. இதாங்க அந்த ராக்கட் கேவ் சிவா டெம்பிள். ஸோ நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இங்கே எதுவும் என்ட்ரி எதுவுமே இல்லை. நேராக வந்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஒரு 100 மீட்டர் வாக் தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. வந்துட்டு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போயிருங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 100 மீட்டர் வாக் தான். வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். பழைய காலத்து கோயில். மலையை குடஞ்சி கோயில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலி இன்றைக்கி 4 பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. நீங்கள் எங்கெல்லாம் போனோன்னா நையாற்றங்கரை சிவன் கோயில், அதுக்கப்புறம் ஆலிமலை, அதுக்கப்புறம் கோவளம் பீச் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இந்த ராக்கட் கேவ் சிவா டெம்பிள் 4 பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாடி. டைம் 5:32 ஆகுது. நம்ம கொல்லம் போகிற ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு கொல்லமில் தான் போய் ஸ்டே பண்ணுவோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வண்டி நல்லா தான் கைஸ் இருக்குது, ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக டே 1 ரைடு வந்து 200 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்கில் தான் அந்த அண்ணா வந்து ஸ்டே கொடுத்தாரு. ஒரு 7 மணிக்கு வந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி. இப்போ கொல்லமில் இருக்கோம்.
நீ ஒரு 4 பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம். இனி அப்படியே சாப்பிட போகணும். சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே தான் ட்ரெண்டு போட மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே என்னென்னு பார்க்கலாம் கைஸ். டே 1 வெற்றிகரமாக சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன். ஸோ அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நமக்கு இந்த இந்தியன் ஆயில் பங்கில் வந்து இடம் கிடச்சி கொல்லம்ல. அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்து நம்ம டென்ட்டை போட்டாச்சு. இனிமேல் போய் படுக்க வேண்டியதான். இனி நம்ம வண்டி இன்னைக்கு வண்டியில் உள்ள ரைடு எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிடுவேன். உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான் இனிமேல். ஸோ டென்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது வேறு ஒரு அண்ணாக்குள்ளது. அதுக்கப்புறம் இந்த டென்ட் வாங்கி நான் 6 மாதம் ஆச்சு காஷ்மீர் போகும்போது. ஆனால் இன்றைக்கி தான் இதை பிரிக்கவே செய்கிறேன். எப்படியோ மாட்டிட்டேன், எப்படியோ போட்டுட்டேன். இனிமேல் உள்ளே போய் சரண்டர் ஆக வேண்டியதான். ஸோ அப்படியே போய் தூங்க வேண்டியதாங்க. டுடே vlog டே 1 வந்து vlog ended. சாப்பிட்டாச்சு, இனி தூங்க வேண்டியதான். டயர்ட் ஆயாச்சு. மேக்ஸிமம் அப்படியே போய் தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு கிளம்பணும். ஸோ டே 1 vlog ended கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து vlog வந்துகிட்டே இருக்கும், வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி செலவு என்னென்னா, காலைல 50 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரூட் சாலட் ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈவினிங் நைட்டு தான் தோசை சாப்பிட்டோம். அது தோசையும் ஆம்லேட் சாப்பிட்டோம். அது ஒரு 96 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பழமும் கடலையும் வாங்கினோம். அது ஒரு 40 ரூபா. இவ்வளோதான் இன்றைக்கி பட்ஜெட்டு. அது போக வந்து என்ட்ரி ஒரு இடத்துல 20 ரூபா கொடுத்தோம், ஒரு இடத்துல 5 ரூபா கொடுத்தோம். ஒன்று பார்க்கிங்கும், ஒன்று வந்து 20 ரூபா எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் மொத்தம் வந்து 580 ரூபாய்க்கு போட்டேன். மொத்தமாக முடிஞ்சிருச்சு. பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி காலைல ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். மைலேஜ் கிட்டத்தட்ட 40 சம்திங் கிடைக்கி. இனி நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. இனி நாளைக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு சந்திப்போம். டடா பை பை, see you guys.